இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை இங்க பார், அத்தை கித்தன்னு உரிமை கொண்டாடுற வேலை வச்சுக்கிட்ட அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்ட. இல்லத்த, டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடியா இருக்கு. நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா. நான் சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிடலன்னா உனக்கு என்ன? பாசமா அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சு என் மனச மாத்தலாம்லாம் நினைக்காத. அத்தை மாதிரி நானும் உன்கிட்ட ஏமாந்துகிட்டு தான் இருந்தேன். உன்கிட்ட கொஞ்சமாச்சும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா நீ அந்த துரோகிய கூட்டிட்டு வந்து கம்பெனில வச்சுக்கிட்டு ஏகிட்டயே அவளை வெளியில அனுப்ப முடியாதுன்னு சொல்றல்ல? இல்லத்த, பேசாத. எனக்கு கை இருக்கு, எனக்கு சாப்பிட்டுக்க தெரியும். நீ போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என் விஷயத்துல தலையிடாத. ஓ சிபி சார், சிபி சார் எங்க போறீங்க? சிபி சார் உங்ககிட்ட தான் கேக்குறேன், எங்க கிளம்புறீங்க? ஜானு வேலை விஷயமா மதுரை போக சொல்லிருக்காங்க. எத்தனை நாளைக்கு? சும்மா ஒன் டே ட்ரிப் தான். இல்ல அது அது இத பாரு தமிழ், நாம புருஷன் பொண்டாட்டி நடிச்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நிஜமா வாழல. அதை நான் அடிக்கடி உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. நான் எங்க போறேன் எப்ப வர்றேன்னு எல்லாத்தையும் உட சொல்லிட்டு இருக்க முடியாது. அதை நீயும் கேட்டுட்டு இருக்காத, சரியா? எதுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி கடுகடுன்னு விழுறீங்க? நான் உங்ககிட்ட இப்ப என்ன கேட்டேன்? எனக்கு இப்படி கொஸ்டின் பண்றது பிடிக்காது. அதுக்கு தான் இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்குள்ள எல்லாம் வரதே இல்ல. நீ சும்மா எதுக்கு எடுத்தாலும் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க தமிழ். இல்ல, நம்ம ஜனமா நமக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம பண்றதுல அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும்ல. நாளைக்கு ஜனாமாவோட பர்த்டே, நாம அதை நல்லா செலிப்ரேட் பண்ணணும். இந்த நேரத்துல நீங்க இப்படி ஊருக்கு போனா எப்படி? ஏற்கனவே ஜனாமா யாருமே அவங்க மேல அன்பா இருக்க மாட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி நேரத்துல நம்ம கூட இல்லைன்னா தப்பாயிருங்க. உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்க. நான் பேசினது இவ்வளவு நேரம் உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா? நாளைக்கே கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துருங்க. நைட்டு பார்ட்டி இருக்கு. ஓகே, பாய். நான் சொன்னது புரிஞ்சதுல? ஜனமா தான் எல்லாம், அவங்க தான் உயிர்னு சொல்லுவாரு. ஆனா எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாரு. இது அவரே இனிஷியேட் பண்ணா ஜனமா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஏன் தான் எல்லாரும் இப்படி இருக்காங்களோ? இந்த குடும்பத்தை இப்படிதான் ஒண்ணு சேர்க்க போறணும். ஆளுக்கு ஒரு தசை, ஆளுக்கு ஒரு யோசனை.